ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இப்போ இல்லை பாருங்கள். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோன்னு சொல்கிற மாதிரி எந்த வீட்டில் எந்த கடன் இருக்குமோ நமக்கு தெரியல. அதுதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க முன்னெல்லாம். இப்போது எந்த வீட்டில் எந்த கடன்காரங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்ற காலம் வந்தாச்சு. ஏன்னா ஆச்சரியமாக இருக்கா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னுட்டு பாருங்கள், இப்போ நிறைய மாற்றங்கள்லாம் வந்தாச்சு. நாம் இன்னசென்ட்டாக போய் தகரெல்லாம் மாட்டோம்னா வெளியில் வருது கஷ்டங்க. அதனால தான் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேங்க. இதெல்லாம் மெத்த படித்த ஒரு அட்வொகேட்ஸுக்கோ இல்லை சட்டம் சம்மந்தப்பட்டு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கோ அல்ல. சாதாரண மக்கள் போய் தகரெல்லாம் மாட்டிக்கூடாது. அவங்க உரிமை என்ன தப்பு பண்ணக்கூடாது, தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதுக்காகத்தான் வானமை எல்லை அறக்கட்டளை மூலமாக இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன். எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் எங்கள் வீட்டை காலி பண்ணி சொல்லி வந்து நிற்கிறாங்க சார் எதிராக, என்ன சார் செய்யறது? ஃபோன் வருது சார், பேங்க்லேருந்து ஃபோன் வருது சார், எனக்கும் அந்த பேங்க்குக்கும் சம்மந்தமே கிடையாது சார், நாளைக்கு காலையில் வரேன்ருக்காங்க சார் அப்படின்னு அலறாங்க. சரிம்மா நாளைக்கு காலையில் அதை என்னன்னு கேட்டுட்டு வந்து பாருங்கன்றேன். அப்புறம் வராங்க. என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க ஒரு வீட்டு சொந்தக்காரரோட. அந்த அக்ரிமெண்ட்டில் கிளியராக இருக்குது, அவர் பேர் என்ன, இந்தம்மா பேர் என்ன, எவ்வளோ 11 மாதம் லீஸ் அக்ரிமெண்ட்டு, இந்த தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த தேதிக்கு வரைக்கும் வரும். இப்போ 2 விதமான லீஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒன்று 3 மாதம் அட்வான்ஸோ இல்லை 6 மாதம் அட்வான்ஸோ கொடுத்துட்டு மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ரெண்ட்டு, அது தவிர எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்ட்ரா நம்ம கட்டிக்கணும், வாட்டர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா கட்டிக்கணும், இத்தனை நாளாக காலி பண்ணி கொடுத்துடணும். இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லீஸ். உடனே எப்படின்னா ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருங்க, 11 மாதம் கழித்து நீங்கள் காலி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். இது ரெண்டாவது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 11 மாதம் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டுட்டு 10 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது, 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க, சாட்சி கையெழுத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, 11 மாதம் ஆன உடனே நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும், ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன், இவ்வளோ தான். இப்படி இருக்கும்போது தான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு ஃபோன் வருது, பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த வீட்டை காலி பண்ணுங்கள், அந்த வீடு பேங்க்குக்கு சொந்தமாயிடுச்சு அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா, அண்மை காலங்களில் ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த சட்டத்து பேர் சர்ஃபாசி மேலே போட்டிருக்கேன், அதனுடைய அப்ரிவேஷனை போட்டிருக்கேன். இது என்ன சட்டம் அப்படின்னா, சப்போஸிங் நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு ஃப்ளாட்டே ப்ரமோட் பண்ணுறேன், இல்லை ஒரு சிறு தொழில் ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாவோ 5 லட்சம் ரூபாய் பேங்க்கில் கடன் கேட்குறேன், அதுக்கு கொலேட்ரல் செக்யூரிட்டி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு சொத்தை அடமானம் வைக்கிறேன், அதை செக்யூரிட்டியை வச்சுக்கிட்டு எனக்கு பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க. முன்னேலெல்லாம் அதை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா அந்த பேங்க்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பதில் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டு சிவில் கேஸில் ஒரு கேஸ் போடுவாங்க ரிகவரி ஆஃப் மணிக்காக. நான் அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுவேன், இந்த கேஸ் நடக்கும். யார் பக்கம் நியாயமோ அவங்களுக்கு சாதகமாக வரும். பேங்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா டிகிரி ஆகிடும். இந்த 10 லட்சமோ 5 லட்சமோ எவ்வளோ வாங்கினோம் வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு போவாங்க. இப்போ இந்த சர்ஃபாசி ஆக்ட் வந்தப்புறம் இந்த அமைப்பில் என்ன அப்படின்னா, பேங்க்குக்கு இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த லைபிலிட்டி இவங்க எடுத்துட்டுருவாங்க. சப்போஸிங் அந்த சொத்து ஒரு 20 லட்சம் ரூபாய் சொத்து, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு செக்யூரிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பேங்க்குக்கு அவர் கொடுக்கணுமோ அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டில் இவங்க பேரில் மாற்றி கொடுத்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த சொத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள வக்கேட் பண்ணிவிட்டு அந்த ரிகவர் பொசிஷன் எடுப்பாங்க. இதில் என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஃப்ளாட் ப்ரமோட் பண்ணவர் அந்த பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காரு, இந்த சொத்தை அவர் கொலேட்ரல் செக்யூரிட்டியாக கொடுத்துருக்காது. இந்த சர்ஃபாசி ஆக்ட் பிரகாரம் அந்த இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ பேங்க்குக்கும் அந்த கடன் வாங்கினார பேங்க்லேருந்து அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை,
இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இந்த அம்மாவை வக்கேட் பண்ணி சொல்கிறான். இதுதான் இப்போ நடக்குது. இவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? ஒரு வீடு காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இவர் தான் ஓனர்னு தெரியுது. ஏற்கனவே அங்கே ஒரு கொடுத்தனை இருந்திருக்காங்க. உடனே இவர் நம்பி தான் கொடுக்குறாரு. இடம் வாங்கிறதா இருந்தால் நம்ம வில்லங்க சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். இந்த வாடகை தானே போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா சில அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப கஷ்டம் அதுலேருந்து வெளியில் வருது. ஏன்னா அந்த கடன் எப்போ வாங்கினார், இந்த அக்ரிமெண்ட் எப்போ போட்டாங்க, இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன் அடிக்கடி, இதை மாதிரி எதனா நீங்கள் லீஸு அக்ரிமெண்ட்டில் போடும்பொழுது ஒரு அட்வொகேட்டை போய் கன்சல்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயம் இப்போ இல்லை பாருங்கள். எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குமோன்னு சொல்கிற மாதிரி எந்த வீட்டில் எந்த கடன் இருக்குமோ நமக்கு தெரியல. அதுதான் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இந்த பதிவுகளை நான் எதுக்காக உங்களுக்கு போகிறேன்னா எல்லாருக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக, காமன் பீப்புளுக்கு போய் சேரணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட்டு எஸ் அப்படின்னு போட்டிங்களான்னா இது நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ இல்லை படிப்பு பற்றியோ ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது. அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் கவர் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.